வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. தரிசன கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுபானம் எதையும் குடிக்க வேண்டாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிசுத்தமாய் வாழ்வோம். சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆய்வில் உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் மதுபான சந்தைகளில் இந்தியாவும் ஒன்று என்கிறார்கள். 2020இல் இந்தியாவின் மதுபான சந்தை விற்பனை $52.5 பில்லியன் என்று சொல்கிறார்கள். இதில் பெருமை ஒன்றும் இல்லை. குடிகாரர்கள் பெருகியிருக்கிறார்கள். இவர்களால் குடும்பத்தில் வருத்தமும் வேதனையும் பெருகியிருக்கிறது. நம் தியான பகுதியில் ஆரோனின் பிள்ளைகள் ஆசாரியனாகிய நாதாபும் அபியூவும் மதுபானம் அருந்துவிட்டு சிந்தனையில் தடுமாற்றம் அடைந்து தரிசன கூடாரத்தில் நுழைந்தார்கள். தூப கலசத்தை எடுத்து அக்கினியை போட்டு கடவுள் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு போய் படைத்தார்கள். உடனடியாக கடவுளின் அக்கினி இவர்களை கொன்று போட்டது. இதன் காரணத்தினாலே கடவுள் ஆரோனிடம் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குடித்துவிட்டு தரிசன கூடாரத்திற்குள் நுழையக்கூடாது என்றார். கடவுளின் சொல் மீறி நுழைந்தால் மரணம் என்று எச்சரித்தார். கடவுள் ஆரோனின் சந்ததிக்கு இதை நித்திய கட்டளையாக கொடுத்தார். கடவுள் இயேசு சிலுவை மரணத்தின் வழியாக நம் பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம் தந்தையாகிய கடவுள் பரிசுத்தர். ஆகையால் நாமும் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்பதே அவர் விருப்பம். மதுபானம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்பார்கள். மதுபானம் நம் நிலையை தடுமாற்றம் அடைய செய்து நம் நிதானத்தை இழக்கச் செய்யும். நம்மை கெடுக்கும். நம்மால் பிறரையும் கெடுக்கும். நம் சிந்தனைகளை மாற்றி கடவுளுக்கும் பிறருக்கும் விரோதமாய் பாவங்கள் பல குற்றங்கள் செய்ய வழிவகுக்கும். கடவுள் எதிர்பார்க்கும் இந்த பரிசுத்த வாழ்வை கடவுள் பணி செய்யும் ஆசாரியர்கள் மாத்திரம் அல்ல, நாமும் வாழ வேண்டும். காரணம், நாம் அனைவரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். பரிசுத்த வாழ்வு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போம். தூய கடவுளே, உம் வார்த்தைகளைக் கொண்டும் உம் திரு சாக்கிரமந்தைக் கொண்டும் எம்மை தூய வாழ்வுக்கு நேராய் வழிநடத்தும். இயேசுவின் வழியாய் பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: ஆரோனின் பிள்ளைகள் யார்? ஆரோனின் பிள்ளைகள் யார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.